வணக்கம். வெல்கம் டு உமன் பவர் இன் தமிழ். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல மரச்செக்கு எண்ணெய் அதை வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அந்த வீடியோவில் நாங்கள் பண்ணுற ஸ்டெப்ஸை நான் ஒரு பார்ட்டாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரச்செக்கு எண்ணெய் பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கான கரண்ட் கனெக்ஷன், அதாவது இபி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் அதுக்கு தேவைப்படும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, அதுக்கான பிளான் என்னென்னு சொல்லி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம ரியலாக நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பேப்பர் ஒர்க் முடிச்சாச்சு. இப்போ ரியல் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு தேவையானது இடம் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து கரண்ட் கனெக்ஷன். ஏன்னா இபி கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மெஷின் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது 2 விதமான கனெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் மரச்செக்கு எண்ணெயை ஒன்லி வாங்கி மட்டும் விற்க போறீங்களா, இல்லை நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ண போறீங்களா அப்படின்றது இருக்கு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ண போகிறோம். ஸோ இது மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில வந்து கீழே வரும் இந்த கேட்டகரி. ஸோ நம்ம இபி டிபார்ட்மெண்ட்ல அப்ரோச் பண்ணும்போது நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்க போறீங்களோ அந்த இடத்தோட பத்திரம். அது உங்களோட ஓன் லேண்டா இருந்ததுன்னா உங்க பேர்லயே வந்து நீங்க கனெக்ஷன் வாங்குவீங்க. ஒருவேளை நீங்க லீஸோ இல்ல ரெண்டோ எடுக்க போறீங்கன்னா 90% வந்து ஓனர் பேர்ல தான் வந்து நம்மளுக்கு அந்த இபி கனெக்ஷன் கிடைக்கும். பட் டெபாசிட் அமௌண்ட் யார் பேர் பண்றாங்கன்றது நீங்களும் ஓனரும் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா நீங்க ஒரு 10 வருஷம் அந்த இடத்துல ரன் பண்ணிட்டு நீங்க 10 வருஷம் கழிச்சு அது எனக்கு வேணாம்னு சொன்னாங்கன்னா நீங்க ஒரு அமௌண்ட் அதுக்கு டெபாசிட் பே பண்ணிருப்பீங்க. ஹவுஸ் ஓனர் வந்து அது நான் உங்களுக்கு டெபாசிட் பே பண்ணி கனெக்ஷன் வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு சிலவங்க சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க நீங்க டெபாசிட் பே பண்ணி கனெக்ஷன் வாங்கிக்கோங்க, போகும்போது நீங்க அந்த கனெக்ஷன் கூட கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 விஷயம் இருக்கு. ஸோ நீங்க உங்க பேர்ல எடுக்க போறதா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஓனர் பேர்ல எடுக்க போறதா இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்தோட பத்திரம். அந்த இடத்தோட பத்திரம் பாத்தீங்கன்னா அதனோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு சிட்டா, ரீசெண்டா எடுத்து சிட்டா காப்பி அதோட அட்டாச் பண்ணணும். அப்புறம் வீட்டு வரி ரசீது, அதை வந்து நீங்க எவ்ரி இயர் பே பண்ற ரசீதை வந்து நீங்க உங்க ஊர் பஞ்சாயத்துல உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ரசீதும் வந்து நீங்க அதோட அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தா போதும். ஒரிஜினல் நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போய் நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ண போறோம். ஸோ அதனால நீங்க உங்களை அந்த ஆதார் கார்டுல இருக்க டீடைல் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு ஜெராக்ஸ்னு கூட அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க விவோ, உங்க ஏரியாவில் இருக்கிற விவோ கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். நீங்க சூஸ் பண்ண இருக்கிற இடத்துல அது என்ன மாதிரி பில்டிங்னு அவங்க அந்த ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. அதுல அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது ஷெட் மாதிரி போட்டிருக்கீங்களா, ஷீட் போட்டு உங்களோட கடைய யூனிட் ஆரம்பிக்க போறீங்களா, இல்ல அது வந்து மாடி இருக்கிற மாதிரி இருக்கா, மெத்தை இருக்கா அப்படின்றத அவங்க அந்த சர்டிபிகேட்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா இடத்தோட பத்திரம், அதனோட சிட்டா, வீட்டு வரி ரசீது, விவோ போட்ட சர்டிபிகேட், ஒரு ஆதார் கார்டு உங்களோட ஜெராக்ஸ் காப்பி ஒரிஜினல், ஒரு போட்டோ காப்பி. இதோட நீங்க நியர்பை ப்ரௌசிங் சென்டர்ல போனீங்கன்னா அவங்க எப்படி இதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அவங்களே உனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ள எந்த ப்ரௌசிங் சென்டர் தெரியலன்னா நீங்க இபி உங்க ஏரியாவில் இருக்கிற இபி டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டீங்கன்னா அவங்க எந்த ப்ரௌசிங் சென்டர் அவங்களுக்கு ரெகுலரா பண்றாங்களோ அந்த இடத்த அவங்களே கைட் பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட டாக்குமெண்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதனோட டாக்குமெண்ட்டை வந்து என்னென்ன வேணும் நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் போட்டு விடுறேன். நீங்க இந்த டாக்குமெண்டோட ப்ரௌசிங் சென்டர்ல போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு என்னென்ன வாட்ஸ், என்ன ஹெச்பியில் நீங்க அப்ளை பண்றீங்க எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. இந்த எந்த வாட்ஸ், அதாவது என்ன ஹெச்பியில் நீங்க அப்ளை பண்றதுன்றது, எத்தனை மோட்டர் நீங்க வச்சு அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க கனெக்ஷன் வாங்கணும். இண்டஸ்ட்ரியலா இருந்தாலும் சரி, கமர்ஷியலா இருந்தாலும் சரி, இந்த ஹெச்பி பவர் செலக்ட் பண்றது நம்ம எவ்வளவு யூஸ் பண்ண போறோமோ, எத்தனை மிஷின் வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இபி டிபார்ட்மெண்ட்ல கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 10 ஹெச்பிக்கு நான் கட்டிட்டு ஒன்லி 2 ஹெச்பி மோட்டார் தான் ரன் பண்ண போறீங்கன்னா அந்த டைம்ல அவங்க வந்து அப்ரூவல் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்வளோ நீட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஹெச்பி பவர் கனெக்ஷனும் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து மரச்செக்கு எண்ணெய்க்கு எங்களோட மிஷினோடது பார்த்தீங்கன்னா 3 ஹெச்பி பவர் தான்.
ஸோ நாங்கள் வந்து 5 ஹெச்பி பவருக்கு அப்ளை பண்ணோம். பார்த்தீங்கன்னா மரச்செக்கு எண்ணெய் தானே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனோட மோட்டரோட பவர் எண்ணையும் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ஒரு மோட்டரோட பவர் பார்த்தீங்கன்னா 3 ஹெச்பி. ஸோ நான் எத்தனை மோட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹெச்பி நாங்கள் அப்ளை பண்ணணும். இந்த ஹெச்பிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அவங்களே வந்து இபி டிபார்ட்மெண்ட்டோட பேசி என்ன வாட்ஸில் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுறோன்றது அதெல்லாம் வந்து ப்ரௌசிங் சென்டர்ல பார்த்துப்பாங்க. ஸோ நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல போகும்போது எடுத்துட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட் இவ்வளோதான். இந்த ப்ரௌசிங் சென்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு ப்ரூஃப் கொடுப்பாங்க. ஏற்கனவே இருக்கிற டாக்குமெண்ட்டோட இந்த ப்ரூஃபையும் நீங்க அட்டாச் பண்ணணும். நீங்க அப்ளை பண்ண இமிடியேட்டா இபி டிபார்ட்மெண்ட்க்கு போயிடும். இது மாதிரி ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அப்ளை பண்ண டாக்குமெண்ட்டோட அலாங் வித் நீங்க எந்த மாதிரி மோட்டார் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் உங்களுக்கு அந்த கம்பெனில இருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கொட்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்டோட அட்டாச் பண்ணணும். இதை எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த அளவுக்கு ஹெச்பி யூஸ் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா அதிகமான ஹெச்பி மோட்டார்ஸா இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக அந்த கொட்டேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மெஷினோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா என்ன ஹெச்பி பவர் மோட்டார் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது. ஸோ இதை வந்து அந்த ஆஃபீஸில் கிராஸ் செக் பண்ணுறதுக்காக நம்மள கண்டிப்பாக சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க, ஒரு அப்ளை பண்ணால் 2 நாளில் கிடச்சிரும் கனெக்ஷன், 5 நாளில் கிடச்சிரும் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வித்தின் 10 டேஸில் மூவ் பண்ணும், 15 டேஸில் ரிமூவ் பண்ணுன்னு ரூல் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா, அதாவது எல்லாமே ப்ரூவ் நீங்கள் போட்டிருக்கிறது லீகலாக கரெக்டான இடம், அவங்க ரெக்குயர்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணிங்கன்னா கிராஸ் செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து மூவ் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் கேஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு அதை எடுத்துகிட்டு போய் இபி டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துக்கும் போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு 100 rupees கலெக்ட் பண்ணாங்க. இந்த ஃபீஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ போடுற காலத்தில் இது இருக்கலாம், இது கவர்மெண்ட் ஃபீஸ் தான், வேற எந்த எக்ஸ்ட்ரா காசும் வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சது அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இபி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஜேஇ லைன்மேன், அப்புறம் வந்து ஒரு 3 பேர் வந்து ஜேஇ லைன்மேன், அப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து நம்மளோட இடத்தை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவங்க எந்த ரீசனுக்காக இன்ஸ்பெக்ஷன் பண்ண வராங்கன்னா, நீங்க இப்போ மேனுஃபேக்சர் யூனிட் ஆரம்பிக்க போறீங்கல்ல, அதுக்கு பக்கத்திலேயே போஸ்ட் கம்பம் இருக்கா, இல்ல அவங்க புதுசா ஒரு கம்பம் நட்டு உங்களுக்கு வந்து வயர் இழுத்துட்டு வரணுமா, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்குற நாட்கள் வேரி ஆகும். ஏன்னா நீங்க பக்கத்திலேயே போஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கான வயரிங் வேலையை முடிச்சு வச்சிருந்தீங்கன்னா, போர்ட்லாம் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க அப்ரூவல் பண்ணிட்டு உங்களுக்கு மீட்டர் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பக்கத்துல அந்த போஸ்ட் கம்பம் இல்லைன்னா இது இபி டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க். இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட், ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு ரெக்வஸ்ட் வந்திருக்கு, நம்ம அவங்களுக்கு பவர் கொடுக்கணும்ன்றது அவங்களோட வேலை. ஸோ அதுக்கான கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கும் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட வெரிஃபிகேஷனே கம்ப்ளீட் ஆகும். லக்கிலி எங்களுக்கு என்னன்னா, நாங்க ஆரம்பிக்க போற யூனிட்டுக்கு பக்கத்திலேயே வந்து போஸ்ட் கம்பம் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் அவங்க எல்லாருமே வந்தாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ வாட்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும் ஃபார் செகண்ட் ஸ்டேஜ். இந்த அமௌண்ட் எல்லாமே நீங்க எத்தனை ஹெச்பி பவர் அப்ளை பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். நான் 5 ஹெச்பினா எனக்கு ஒரு அமௌண்ட் வரும், நீங்க என்ன ஹெச்பி பவர் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த அமௌண்ட் வேரி ஆகும். ஸோ அதனால தான் நான் கிளியரா இவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்ல முடியல. ஏன்னா இது வந்து எனக்கு இவ்வளோ வந்துச்சு, இன்னொருத்தவங்களுக்கு இவ்வளோ வருதுன்னு இருக்கும். நீங்க இபி டிபார்ட்மெண்ட் போனா அவங்களே கிளியரா எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் பில் வந்து பே பண்ணதுக்கு அப்புறம், இது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்றதுனால ஜேஇஏடி இவங்களோட அப்ரூவலுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேர்ட் பேமெண்ட்டே பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த அப்ரூவல் பார்த்தீங்கன்னா 1 or 2 daysலேயே முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கியூ இருக்கும், எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை அவங்க மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லையும் எனக்கு தேக்கமே ஏற்படலை, ஏன்னா அவங்க கேட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே நாங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேஇயோட அப்ரூவல் மெசேஜ் வரும் நம்மளுக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஏடி அப்ரூவல் பண்ணுவார். இந்த ஏடி அப்ரூவல் பண்ண உடனே இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, இது மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆயிடுச்சு, நீங்கள் ஃபைனல் பேமெண்ட் வந்து பே பண்ணுங்க அப்படின்வாங்க. அந்த ஃபைனல் பேமெண்ட் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா இமிடியேட்டாக நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு மீட்டர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க.
இது ரொம்ப ரொம்ப ஷார்ட் பேன்ல முடியறதா, குறைந்த காலத்துல தான் முடிஞ்சிரும். எப்போனா நீங்க எல்லாமே ரெடியா இருக்கும்போது, உங்க டாக்குமெண்ட்டும் ரெடியா இருக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த செகண்ட் பேமெண்ட் முடிஞ்சதுக்கு உடனே பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பக்கத்துல போஸ்ட் கம்பம் இருந்ததுன்னா அதுல இருந்து உங்க யூனிட்டுக்கு ஒயரிங் வேலை நீங்க தான் பண்ணணும். அந்த 3 ஃபேஸ் கனெக்ஷனுக்கான ஒயரிங், போர்டு ரெடி பண்றது, இது எல்லாமே நீங்க ஒரு எலக்ட்ரிஷியனை வச்சு நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் பேமெண்ட் பே பண்ண 2வது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே மீட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கரெக்டாக வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து இபி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒருத்தங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல எந்த விதத்திலையும் நீங்க யாருக்கும் எந்த இடத்துலயும் காசு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னென்ன பில் கொடுக்கறாங்களோ அதை மட்டும்தான் நானும் பே பண்ணேன். எனக்கு ஜேஇ ஏடி யாருமே எந்த அமௌண்ட்டுமே எதிர்பார்க்கல. ஏன் நான் இந்த விஷயத்த ஷேர் பண்றேன்னா, நிறைய விஷயம் வெளியே நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுல ஒரு பிசினஸ்ன்னு ஆரம்பிக்க போனா நீங்க மெயினா பண்றதை விட நிறைய பேருக்கு காசு கொடுக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட்ல மூவ் பண்றதுக்கே இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றவாங்க. நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுன்னா, வெளியே தான் இப்படி எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் காசு கொடுக்க வேண்டிய வரும்னா. ஆனா நான் உள்ள போகும்போது எனக்கு யாருமே எந்த காசும் வாங்கல, ஜேயும் ஜேயும் வாங்கல, ஏடியும் வாங்கல. என்னோட இந்த நேரத்தில் நான் இபி டிபார்ட்மெண்ட்க்கு என்னோட தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, எனக்கு நான் இந்த பிஸ்னஸை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் நான் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த மாதிரி கஷ்டம் வரும், அப்ரூவல் பண்ண மாட்டாங்க, இழுத்தடிப்பாங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் நான் அப்ளை பண்ணி அந்த ஜேஇ ஏடி அப்ரூவல் ஆகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த நிவர் புயல் வந்தது, பயங்கரமான மழை எங்கள் ஏரியாலாம் இருந்தது. அந்த டைம்லையும் எனக்கு அப்ரூவல் பண்ண உடனே நெக்ஸ்ட் டேவே எனக்கு மீட்டர் டெலிவரி பண்ணாங்க. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமை விட ரொம்ப சீக்கிரமா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ எல்லா விஷயத்துலையும் கெட்ட விஷயத்த சொல்லும் போது நம்ம நல்ல விஷயமும் சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் அதை ஷேர் பண்றேன். நம்மள மாதிரி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்தெந்த பாசிபிலிட்டியில நம்மளுக்கு ப்ராப்ளம் வருமோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் நம்ம பிளான் பண்ணோம். நீங்க ஒழுங்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஆன் டைம்ல எல்லாமே அப்ரூவல் ஆயிடும். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மிஷின் நான் எங்க ஆர்டர் பண்ணேன், எவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு வந்தது, அதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற வீடியோவாக தான் நான் உங்களோட இந்த மரச்செக்கு எண்ணெய் 3rd வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.